இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாக வந்து ஆரவல்லி அப்படிங்கிற மலைத்தொடர் சம்மந்தமாக நிறைய விஷயம் டிஸ்கஷன்ஸ் எல்லா சேனல்ஸ்லேயும் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், இதில் முக்கியமான விஷயத்தை மட்டும் கோர் இஷ்யூ என்ன அது மட்டும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு டூடில் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து மற்ற இடங்கள் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு மைண்ட் அப்சர்விங் சொல்லுவாங்க, ஆழ்மனசில் பதிகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பிபிடிஸு. இதை பார்த்துட்டு இந்த மாதிரி டூடுல்ஸ் மூலிமா உங்களுக்கு டீச் பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்தடுத்த இஷ்யூஸும் இந்த மாதிரி நம்ம வந்து டீச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது கிளாஸ் போயிடலாங்களா? ஓகே. ஸோ நம்ம இந்த டாபிக் பேர் ஆரவல்லிஸ் யூட்டர்ன். ஆரவல்லிஸ் யூட்டர்னுங்கிறது கவர்மெண்ட்டு வந்து சில இந்த பாஸ்ட் 1 வீக்காகவே சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அதை திரும்பி பெற்றாங்க. அதுதான் யூட்டர்ன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆரவல்லி மவுண்டைன் தட் ஆல்மோஸ்ட் வேனிஷ்டு. சரிங்களா? ஸோ அந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அப்படி சொன்னால் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். ஸோ கேன் ஏ 2 billion year old mountain range be erased by single law? இந்த ஆரவல்லி மவுண்டைன்ங்கிறது வந்து 2 பில்லியன் வருஷமாக இங்கே இருக்கக்கூடியது. அந்த அளவுக்கு ஓல்டான மவுண்டைன். சரிங்களா? ஒரு சிங்கிள் லானால் இதை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியுமா? ஏன்னா சட்டம் பலதை செய்யும். சரிங்களா? ஸோ அந்தபடி பார்க்கும்போது ஆமாம், இதுக்குண்டான ஆன்சர் ஆயஸ் தான். ஆனால் அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சிருச்சு. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்து ஏன் வந்து திருப்பி வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஏன் யூட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த December 24th 2025 வந்து இந்தியன் கவர்மெண்ட் ரிவர்ஸ்ட் அ பாலிசி தட் த்ரெட்டன்ட் ஆரவல்லிஸ் வெரி எக்ஸிஸ்டன்ஸ். அந்த ஒரு கவர்மெண்ட்டோட பாலிசி வந்து ஆரவல்லியோட முக்கியமான இருப்பிடத்தையே வந்து பிரச்சனைக்குரியதாக ஆக்கியிருக்கும். அந்த சட்டம் மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எதனால் இது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த யூட்டர்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வி மஸ்ட் ஃபஸ்ட் மீட் த ஏன்ஷியன்ட் ஜெயண்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஆரவல்லியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து ஏன் வந்து பாலிசியை கொண்டு வந்தது திருப்பி பெற்றாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப வந்து பலமான கவர்மெண்ட்டு, எல்லாத்தோட ஆதரவும் இருக்குது அவங்களுக்கு. லோக்சபா ராஜ்யசபா நினச்சா கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் வந்து அது அவங்களே யூட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அந்த ஏன்ஷியன்ட் ஆரவல்லியை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஆரவல்லி பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப ஹைட்டாகவும் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து என்னது உங்களுக்கு இருக்கிறதுலேயே மிகப்பெரியதாக இருந்துச்சு. ஏன்னா 2 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அது தோன்றினது. சரிங்களா? இது வந்து 2 billion years old ஃபோல்டு மவுண்டன் சொல்லுவாங்க. ஃபார் ஓல்டர் தேன் த ஹிமாலயாஸ். ஹிமாலயஸ் வந்து ரொம்ப பழமையானது. இது எங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 800 கிலோமீட்டர் தூரம் இது இருக்குது. எங்கே? குஜராத் டு டெல்லி. சரிங்களா? குஜராத் எங்கே இருக்குது, டெல்லி இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாகவே அது இருக்குது. இட் வாஸ் ஒன்ஸ் டாலர் தேன் எனி பீக் வந்து எர்த் டுடே. சரிங்களா? எர்த்துலேயே வந்து ஒரு பீக் உச்சம் வந்து இது மட்டும் தான் இருந்துச்சு முன்னாடி, இப்போ இல்லை. வெதர்டு பை மில்லினியா இன்டூ லைஃப் பிளட் ஆஃப் நார்த் இந்தியா. வெதர்டு அப்படின்னு சொன்னால் காலப்போக்கத்தில் என்ன ஆகுது, உங்களுக்கு தேஞ்சிருச்சு. மழை வரும், புயல் அடிக்கும், காற்று வீசும். மில்லியன் கணக்கு வருஷத்துக்கு இது மாதிரி அடிச்சு அப்படிச்சுன்னா இந்த பெரிய மலை முகடும் வந்து சின்ன குன்று மாதிரி ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்படி இருந்ததுனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? மில்லினி ஆஃப் வெதரிங் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தேயிருக்கு ஜியாகிரபிக்கல் டேர்மில் வெதரிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வெதரிங் ஆன விஷயந்தான் வந்து இப்போ நார்த் இந்தியாவோட லைஃப் பிளட்டாகவே இருக்குது. சரிங்களா? ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து நார்த் இந்தியாவுக்கு என்னெல்லாம் இது தருது. சரிங்களா? மக்களோட அழுத்தத்தின் காரணமாக தான் அவங்க வந்து அந்த சட்டத்தை திரும்ப பெற்றாங்க. ஃபஸ்ட்டு ஏன் வந்து மக்களுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆரவல்லி வந்து மக்களுக்கு என்ன தருது, அந்த குஜராத் டு டெல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னெல்லாம் தருது. கிஃப்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா த க்ரீன் வால், பசுமையான சுவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சைடு டெல்லிக்கு இந்த சைடெலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தார் டெசர்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல் பிளைன்ஸ். சரிங்களா? இங்கே வந்து மக்கள் குடியிருக்கிற இடம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, ரொம்ப பசுமையானதாக இருக்குது. நடுவில் தான் ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த டெசர்ட் வந்து தார் டெசர்ட் இருக்கா, இது வந்து இந்த ஆரவல்லி மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இது இந்த சைடு வந்துடும். சரிங்களா? காலப்போக்கத்தில் டெசர்டிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த சைடும் வந்துடும். த ரேஞ்ச் ஆக்ட் அஸ் நேச்சுரல் ஃபோர்டஸ், ஒரு தடுப்பாக மாறிடுது. ஸ்டாப்பிங் த ஈஸ்ட்வர்ட் அட்வான்ஸ் ஆஃப் தார் டெசர்ட். ஈஸ்ட்வர்டாக இது வந்து மூவ் ஆன்றதை தடுக்குது. அண்ட் ப்ரொடெக்டிங் த ஃபர்டைல் பிளான்ஸ் ஆஃப் ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ் ஃப்ரம் டெஸ்டிஃபிகேஷன். இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ் இது எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கொஷின்ஸ்லையும் கேட்கலாம்.
அடுத்து gift 2 பார்த்தீங்கன்னா வாட்டர் பேங்க். இது ஒரு வாட்டர் பேங்காக வந்து செயல்படுது. எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் ஆரவல்லி மவுண்டைன் அப்படின்னு சொன்னால், இங்கே மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால், அந்த ஆரவல்லி மவுண்டைனில் சின்ன சின்ன பாறைகள் வந்து போரஸ்ன்னு சொல்லுவாங்க, குழி குழியாக இருக்கும். அந்த குழி குழியான ஓட்ட வழியாக தான் கீழே உங்களுக்கு வாட்டர் வந்து சேமிச்சாகுது. இந்த சேமித்த வாட்டர் தான் உங்களுக்கு என்னது கிரவுண்ட் வாட்டர் ஆகி உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்னது வெல்ஸு மற்ற விஷயங்களாக யூஸ் ஆகுது. இட்ஸ் ஏன்ஷியன்ட் போரஸ் ராக். சரிங்களா, ஆரவல்லி வந்து ரொம்ப 2 பில்லியன் வருஷமாக இருக்கிறதுனால ராக்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சது குழி குழியாக தான் இருக்கும். சரிங்களா, ஆக்ட் லைக் த ஜெயண்ட் ஸ்பாஞ்ச் அப்சார்பிங் மான்சூன் ரைன்ஸ். மான்சூன் மழை வருது இல்லை, அப்போ அந்த மலையை ஃபுல்லாத்தையும் வந்து உறிஞ்சி வச்சுக்குது. அண்ட் ரீசார்ஜிங் த கிரவுண்ட் வாட்டர் தட் சப்ளைஸ் மில்லியன்ஸ் இன் ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி. சரிங்களா, என்ன செய்யுது, மழை வரும்போது அது ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி வச்சு அது என்ன செய்யுது, கிரவுண்ட் வாட்டரை வந்து அதிகப்படுத்துது. சரிங்க, மான்சூன்னா நல்லா பெரிய மழை வரும், அப்போ வந்து அது பிடிச்சி வச்சுக்குது. Unchecked mining has already caused water level in some areas like Mahendra plummet over 1000 feet. சரிங்களா, ஸோ இங்கே வந்து மலையை வந்து என்ன உடச்சி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அன்செக்டுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மறைமுகமாக வந்து மலைகளை உடச்சிட்டு போகிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு ஏற்கனவே வந்து 1000 feet அளவுக்கு உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வாட்டர் லெவல் பிளம்மட்டிங் ஏன்னா கம்மியாகுதுன்னு அர்த்தம். சரிங்களா, இது வரைக்கும் இருந்த வாட்டர் வந்து கம்மியாயிடுச்சு, இந்த அளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி உடச்சி போனால் அங்கே உறிஞ்சி வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைல்ல. அடுத்து பாருங்கள், gift 3 பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஏர் கண்டிஷனர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டெல்லி NCR நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி. சரிங்களா, ஆரவல்லி ரேஞ்ச் இங்கே இருக்குது. இதனால் டஸ்ட் அண்ட் பொல்யூஷன் வந்து வரதை வந்து பாதுகாக்கும். ஃபார் த டெல்லி NCR ரீஜியன் த ஆரவல்லி இஸ் அ லைஃப் லைன். இட் பிளாக் டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் ஃப்ரம் த ராஜஸ்தான். டஸ்ட் ஸ்டார்ம் பொழுதுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தடுக்கும். ரெகுலேட்ஸ் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரையும் வந்து உங்களுக்கு என்னது ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அன்ஃபில்டர்ஸ் டெட்லி ஏர் பொல்யூஷனை வந்து கட்டுப்படுத்தும். வித்தோட டெல்லி ஏர் குவாலிட்டி வுட் பி மெனி டைம் வாஸ். இப்போயே வந்து டெல்லியோட ஏர் குவாலிட்டி ரொம்ப பிலோ தான் போயிட்டுருக்கு. இப்போ இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் டெல்லி வந்து பாதாளத்துக்கு போயிடும். சரிங்களா, ஸோ எங்கேருந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு, கான்ஃப்ளிக்ட் பிகேன் வித் சிம்பிள் கொஸ்டின், வாட் இஸ் அ மவுண்டைன். ஒரு சின்ன கொஸ்டினில் தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா, கவர்மெண்ட் வித் சுப்ரீம் கோர்ட் அப்ரூவல் இன்ட்ரோடியூஸ் நியூ டெஃபினிஷன். மவுண்டெயின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வரையறை வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அனுமதியோட கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. டு லீகலி கன்சிடர் அ பார்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச். ஒரு ஆரவல்லி மலைத்தொடரில் வந்து ஒரு பகுதி வந்து மலைத்தொடர் தான் அப்படிங்கிற நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், அந்த மலைத்தொடர் மலை குன்று எதாக இருந்தாலும் சரி 100 மீட்டர் இருக்கணும். இல்லை 100 மீட்டருங்கிறது 330 feet டாலர் தேன் சரௌண்டிங் ஏரியா. சரிங்களா, ஸோ பக்கத்தில் இருக்கிற ஏரியா கூட 100 மீட்டருக்கு உயரமாக இருக்கணும். எது 100 மீட்டருக்கு உயரமாக இருக்கோ அது மட்டும் தான் மலைன்னு எடுத்துக்கொள்ளணும். அந்த மலை தான் வந்து ஆரவல்லி தொடர்மலைகளை சார்ந்ததாக எடுத்துக்கணும். அது கீழே இருந்தால் நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூடுக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் வந்து வாட் இஸ் அ மவுண்டெயினுக்கு உங்களுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா, ஸோ இதுலேருந்து தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ 100 மீட்டர் கீழே இல்லை அப்படின்னு சொன்னால் மவுண்டெயினே இல்லை. அப்போனா என்ன நடக்கும், The result 90% of ஆரவல்லி வாஸ் illegally erased. லீகலி சட்டப்படி வந்து 90% அழிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு 2 பில்லியன் வருஷமாக அது இருக்குது. அது வந்து ஒவ்வொரு சமயம் வெதரிங் நடக்கும் போதுமே வந்து அது கம்மியாகிட்டே இருக்குது சைஸு. இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் 100 மீட்டருக்கு கம்மி தான் 90% ஆஃப் மலைப்பகுதி வந்து 100 மீட்டருக்கு கம்மியாக தான் வந்து அதோட ஹைட் இருக்குது. சரிங்களா, ஸோ 100 மீட்டருக்கு அதிகம் அப்படின்னு சொன்னால் இது 10% மட்டும் தான் 100 மீட்டருக்கு அதிகமாக இருக்குது. மிச்சதெல்லாம் வந்து அன்ப்ரொடெக்டட் லீகலி நாட் எ மவுண்டெயினாக மாறிடும். இந்த வரையறைப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பிகாஸ் த ரேஞ்ச் இஸ் ஏன்ஷியன்ட் வெதர் மோஸ்ட் ஆஃப் த ஹில் ரிட்ஜஸ் அண்ட் கிராஸ்லேண்ட் ஃபால் பிலோ த 100 மீட்டர் த்ரெஷோல்டு. சரிங்களா, 100 மீட்டர் கீழே தான் வந்து அமையுது. The new rule mean the 9/10 of the ecosystem was no longer mountain and lost legal protection. சரிங்களா, 9/10 சரிங்களா 9/10 வந்து என்னது, அது லீகல் ப்ரொடெக்ஷன் லாஸ்ட் ஆச்சு. லீகல் ப்ரொடெக்ஷனாக அதில் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆரவல்லி மலைத்தொடர் தான் கை வைக்கக்கூடாது, மிச்சது வந்து கை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போ என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்க்கணும்னு சொன்னால், இட் வாஸ் லைக் சேயிங் ஒன்லி புக்ஸ் ஓவர் 300 pages டிசர்வ் டு பி லைப்ரரியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைப்ரரி செக்ஷனில் வந்து 300+ பேஜ் இருக்கிற புக்கை மட்டும் தான் வைக்கணும், மிச்ச புக்கெலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு மிச்ச புக்கெல்லாம் போயிடும். ஒன்ஸ் ஹில் வாஸ் நோ லாங்கர் லீகலி மவுண்டெயின், த டோர் வேர் த்ரோன் ஓப்பன் ஃபார் மைனிங், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ வந்து ஒரு மவுண்டெயினை வந்து மவுண்டெயின் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஒரு ஹில்லை வந்து மவுண்டெயின் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த இடத்துல என்ன செய்யலாம், மைனிங் பண்ணிக்கலாம், ரியல் எஸ்டேட் பண்ணிக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஃப்ராக்மெண்டிங் த என்டையர் எக்கோசிஸ்டம், சைலன்ஸ் இந்த எக்காலஜிக்கல் வேல்யூ. அங்கே என்ன நடந்தாலும் வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சரிங்களா, ஒரு மலைங்கிறது 100 மீட்டருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட்டால் அதை பாதுகாக்க முடியும், பாதுகாப்புக்கு வரையறைக்கு கொண்டு வர முடியும். அங்கே தான் வந்து சட்டப்படி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மலையே இல்லைங்கும் போது என்ன வேணால் பண்ணிக்கலாம், காசு இருக்கவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம்.
ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ட்ரிவன் பை பப்ளிக் அவுட்கை த யூ டர்ன் அரைவ்டு. சரிங்களா, பப்ளிக்காக வந்து அர்ணப் கோஸ்வாமியில் வந்து நிறைய பேர் வந்து இதுக்காக வந்து பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து ஆரவலியை பற்றி வந்து நம்ம ஹிந்து ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய வந்துட்டே தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இதனால தான் சேவ் ஆரவலின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேகே போயிட்டுருக்கு. த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் issued new directive to all states and fundamentally changing the approach to ஆரவலி கன்சர்வேஷன். இப்போ திருப்பி ஆரம்பித்து என்ன செஞ்சுருக்காங்க, இல்லை எல்லா ஸ்டேட்ஸுக்கும் MOEF என்ன செஞ்சுருக்காங்க, டைரக்டிவ் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து ஆரவலி கன்சர்வேஷனுக்கு வேறு மாதிரி அப்ரோச் எடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் கொண்டு வந்திருக்காங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நியூ பிளான் அவாய்ட்ஸ் அ டோட்டல் பேன் விச் ஹிஸ்டாரிக்கலி என்கரேஜ் இல்லீகல் மைனிங். ஸோ இப்போ டோட்டலாக பேன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து மறைமுகமாக சரிங்களா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். சரிங்களா, இல்லீகல் மைனிங் இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து இந்த கேஸ் தான் வந்து உங்களுக்கு பூர்ண மது விலக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த கேஸை ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல வந்து மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்களோ அங்கே என்ன ஆகும், கலாச்சாரம் வந்து அதிகமாக காய்ச்சப்படும். சரிங்களா, அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இல்லீகலாக நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல் பேன் ஆன் நியூ மைனிங் லீசஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹைட். சரிங்களா, இப்போ வந்து புதுசாக ஏதாச்சும் ஆரம்பிக்கணும் அதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அது வந்து எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த குன்றில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் மைன்ஸ் கன்டினியூ டு அண்டர் ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் அண்ட் என்வரான்மெண்டல் கம்ப்ளைண்ட்ஸ். சரிங்க, இப்போ நடந்துட்டு இருக்கிற மைனிங் படி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, த ப்ராடிகம் ஷிஃப்ட் ஃப்ரம் ஹைட் டு ஹெல்த். சரிங்களா, இப்போ வந்து அந்த ஹைட் முன்னாடி சொன்னோமா 100 மீட்டரு, இப்போ என்ன சரி ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓல்டு வந்து ஹைட் வச்சு பண்ணது. இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து நம்மளை வச்சுருக்கு அதை பார்த்து நம்ம இது பண்ணுறோம். நியூ பாலிசி மூவ் அவே ஃப்ரம் டிஃபைனிங் ஆரவலி பை ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் எக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன். சரிங்களா, the Indian Council of Forestry Research and Education will now scientifically map the entire range to identify all eco-sensitive zones for protection. இப்போ இவங்க ICFRE வந்து திருப்பி வந்து மேப் பண்ண போகிறாங்க. இந்த ஆரவலி தொடர்கள் எல்லாத்தையும் நல்லா படித்து என்னெல்லாம் வந்து ரொம்ப எக்காலஜிக்கலாக இம்பார்ட்டண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வடிவமைப்பாங்க. முன்னாடி வந்து வெறும் ஒரு உயரத்தை சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ வந்து என்னது ஹெல்த், அதில் நம்மளுக்கு என்னெல்லாம் வேல்யூ இருக்குது என்னெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ லாங் டேர்ம் வருஷன் பார்த்தீங்கன்னா ஆரவலி க்ரீன் வால் அப்படிங்கிறது கட்ட போகிறாங்க. இது 1600 கிலோமீட்டர். சரிங்களா, இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு குஜராத்லேருந்து ஆரம்பித்து இந்த சைடு வரைக்கும் இருக்கும். இன்ஸ்பயர்ட் பை ஆஃப்ரிக்கா க்ரீன் கிரேட் வால். ஆஃப்ரிக்காவோட க்ரீன் கிரேட் வால் ஒன்று இருக்குது, அதை போய் பாருங்கள். திஸ் மாசிவ் அஃபாரஸ்டேஷனை வந்து உங்களுக்கு வந்து என்னது இந்த மரங்களை நடுறது. டிஃபாரஸ்டேஷனாக வந்து மரங்களை வெட்டுறது. சரிங்களா, மரங்களை விட்டுனா மரங்களை வந்து அந்த காடுகளை அழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க டிஃபாரஸ்டேஷன். அஃபாரஸ்ட்னா வந்து மரங்களை நட்டு காடுகளை வந்து வளர்த்துறது. ப்ராஜெக்ட் எய்ம் டு கிரியேட் 1600 கிலோமீட்டர் லாங் அண்ட் 5 கிலோமீட்டர் வைட் கிரீன் காரிடர். சரிங்களா, அலாங் த என்டையர் ரேஞ்ச் ஆக்டிவ்லி ரீபில்டிங் வாட் வாஸ்ட். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து 1600 கிலோமீட்டர் லாங்கில் 5 கிலோமீட்டர் வைட்லேயும் வந்து மரங்களை நட்டு இப்போ நல்லா செழிப்பாகவும் பசுமையாகவும் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆரவலி க்ரீன் வால் ப்ராஜெக்ட் வந்து போகுது. ஸோ இப்போ வந்து என்ன செய்யலாம், ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஆரவலி ஸ்டோரி லீவ்ஸ் அட் த கொஸ்டின் ஷுட் பி டிஃபைன் நேச்சர் பை இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து நேச்சரை வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளாக வந்து பார்க்குறோமா, இட்ஸ் ஹைட். சரிங்களா, ஹைட்டை வச்சு நிர்ணயிக்கணுமா, ஓ ஷுட் பி டிஃபைன் பை இட்ஸ் ஃபங்க்ஷன். அது என்னெல்லாம் நம்மளுக்கு தருது, அப்படி என்னெல்லாம் செய்யுது, அதில் நம்மளுக்கு என்னெல்லாம் உதவி செய்கிறது அப்படிங்கிற வச்சு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோமா. இட் இஸ் கன்ஸ்ட்ரிபியூஷன் டு லைஃப். சரிங்களா, ஷுட் பி டிஃபைன் நேச்சர் பை ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆர் ஹைட். இட்ஸ் ஹைட்டை வச்சு முடிவு பண்ணுமா, இல்லை நம்ம லைஃபுக்கு என்னெல்லாம் வந்து அது தருதோ அதை வச்சு அதை முடிவு பண்ணுமா. வென் ஏ ஸ்மால் ஹில் ப்ரொவைட்ஸ் க்ளீன் ஏர் வாட்டர் ஃபார் மில்லியன்ஸ் இட்ஸ் ஹைட் டு மெஷர் ஓவர் இட்ஸ் வேர்ட்ஸ். இப்போ சின்ன மலைக்குன்று நம்மளுக்கு நல்ல ஏர் தருது, நல்ல தண்ணி நிறைய தருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதோட ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து வேணான்னு சொல்லணுமா, இல்லை கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு எவ்வளோ விஷயம் தருது அதனால் நம்ம அது வந்து என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நம்ம விதத்தில் நம்ம வந்து பாலிசி சேஞ்ச் பண்ண போகிறோமா. ஸோ இதுதான் வந்து கடைசியான ஒரு கொஷனாக இருக்குது. ஸோ இது வந்து UPSC இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஷனாக இருக்கலாம். சரிங்களா, எப்படி வந்து ஒரு எக்காலஜிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து அணுகணும், பாலிசி மேக்கிங்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும், அதோட இம்பார்ட்டன்ஸை பார்க்கணுமா, இல்லை அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கலாம். ஸோ இது வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி மேலும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி டூடில் வச்சு உங்களுக்கு வீடியோஸ் வேணும், லெக்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.